அந்த காலகட்டத்துல நீ அரசியல்ல பெரிய ஆளா இல்லாதவால அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க, பெருசா வெளியே வரல. அதனால இவங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் லைஃப்ல வந்து மக்கள் உங்களை பத்தி பேசுவாங்க, உங்களுக்கு அந்த சகிப்பு தன்மை இருக்கணும். உனக்கு என்ன இது இருக்குது, தகுதி இருக்கு, நீ ஒரு டெபுட்டி சிஎம் ஆக கிடையாது, ஜீரோ. ஜஸ்ட் பிகாஸ் நீ ஒரு கலைஞரோட கிராண்ட் சன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாலினோட சன் சொல்லிட்டு அதுதான் உன்னோட தகுதி தவிர்த்துட்டு நீ தனி மனிதன் தகுதி உனக்கு என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது, கிடையாது. பட் அது வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சியில வந்து அவங்க இன்னைக்கு அவங்கதான் மெயின் ஃபேமிலி. அதனால அவங்க செய்வதுதான் கரெக்ட். இது வந்து மக்கள் வந்து 2026ல ஒரு பதில் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பதில் கொடுப்பாங்க, நெகட்டிவா பாசிட்டிவ். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து மக்கள் வந்து உதயநிதியை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு அன்னைக்கு தெரியும். மேம், இது தாண்டி திமுக சார்பில் ஓரணியில் திரள்வோம் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து மக்களுக்கு நன்மை செய்யறேன்னு அங்கங்க வந்து கூடாரங்கள் அமைச்சு அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறன்ற பேர்ல மக்கள் கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்கி ஓடிபி மூலமா சில விஷயங்கள் அவங்க பண்றதா நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு இப்ப தடை விதிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து என்னவும் இல்ல, அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவங்களோட கூகுள் பே நம்பரை வாங்கிட்டு எல்லாத்துக்குமே இப்ப பணம் வந்துட்டு முதல்ல எல்லாம் கையில போய் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, 2000 5000 வாட் ஓட், ஒவ்வொரு ஓட்டுக்கு. இன்னைக்கு வந்து மாடர்னைஸ் ஆயிடுச்சு, மணி டிரான்சாக்சன் ஹஸ் பிகம் மோர் டெக்னிக்கல். சோ அதனால இந்த அது மூலமா எல்லாத்தோட கூகுள் பே நம்பர்ஸ் எடுத்து அவங்களுக்கு பணம் டிரான்ஸ்பர் பண்ற ஆரம்பிச்சாச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரே என்கிட்ட சொல்றாரு, திமுகல பணம் பட்டுவாடா ஆல்ரெடி ஸ்டார்டட்னு சொல்லிட்டு. அதனால இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கரப்ஷன், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பையிங் ஓட்ஸ். அதனால இவங்க என்ன மக்களுக்காக ஏன் 2021ல இருந்து இவங்க என்ன கல்பினாங்களாமா, இந்த விடியல் ஆட்சி என்னத்த புடுங்கினாங்களாமா நான் கேட்கிறேன். இப்ப நான் வந்து எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஊழல் நடக்குது சுகாதார டிபார்ட்மெண்ட்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல, ஆர்டிஓ ஆபீஸ்ல, எல்லா இடத்துலயும் ஊழல் நடக்குது. என்ன மக்கள் பத்தி என்ன கவலைப்பட்டாங்களே, நாங்க நாங்க சொன்னதுக்காக எங்கிட்ட உட்காந்து ஆமாமா நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க அது மேல ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொன்னாங்களா? கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த 2026க்கு ஒரு டிராமா இப்பவே ஆரம்பிச்சாச்சு.